இந்த விஷயத்த நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையே என்ன பண்ணிரும்? கம்ப்ளீட்டா மாறிரும். இந்த வீடியோனுடைய லாஸ்ட்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஈத் நோன்பு பெருநாள இந்தியா முழுவதும் பல லட்சம் முஸ்லிம்கள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க? செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஒன்று கூடி என்ன பண்ணாங்க? ஈதினுடைய தொழுகை என்ன பண்ணாங்க? ஒன்று சேர்ந்து தொழுதாங்க. ஸோ இதுல நீங்க கவனித்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஈதினுடைய பெருநாளினுடைய செலிப்ரேஷன தாண்டி, இது ஒரு ட்ரெய்னிங்கினுடைய வெளிப்பாடு. ரமதானுடைய மாசத்துல 30 நாள்ல அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணிக்கிறாங்க? கத்துக்கிறாங்க. அதே மாரி வந்துட்டு கோவத்த அடக்கவும் என்ன பண்றாங்க? கத்துக்கிறாங்க. பசிய அடக்க என்ன பண்ணிக்கிறாங்க? கத்துக்கிறாங்க. ஒரு டிசிப்ளின, ஒரு ஒழுக்கத்த என்ன பண்ணிக்கிறாங்க? பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடா தான் நேத்து ஈதினுடைய தொழுகையில ஒரு ரெஸ்பெக்ட்டோட, ஒரு பீஸோட, ஒரு ஒழுக்கத்தோட, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்வோட என்ன பண்ணாங்க? அத செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. ஒரு மனிதன் வந்துட்டு முழுமையான முஸ்லீம் ஆகவே முடியாது. அன்டில் எதுவரை அப்படின்னு சொன்னா, தனக்கு எதை விரும்புறானோ, அதே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வர. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ கம்ப்ளீட்டா ஒரு முழுமையான ஒரு முஸ்லீம் கிடையாது. எப்ப நீ முஸ்லீம் ஆவ அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன விரும்புற? அதே தன்னுடைய பிற சகோதரர்களுக்கு நீ விரும்பு அப்படிங்கிறதான் இஸ்லாம் என்ன பண்ணுது? வலியுறுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரியல் இஸ்லாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிலிஜியன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கம்ப்ளீட் வே ஆஃப் லைஃப். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பீஸ் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். கமெண்ட்ல வந்துட்டு மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உங்களுடைய பிற சகோதரர்களுக்கும் இதை என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணுங்க.